மதுரை அவனியாபுரத்தில் நாளை நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு டோக்கன் விநியோகம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக ஆன்லைன் டோக்கன் பதிவிறக்கமானது தற்போது தொடங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை நடைபெறக்கூடிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு 1100 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தற்போது தெரிவித்துள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்க 2026 காளை உரிமையாளர்களும் 1735 மாடுபிடி வீரர்களும் ஆன்லைனில் முன்பதிவு செய்திருந்த நிலையில தற்போது 1100 காளைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதே போல 900 மாடுபிடி வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தற்போது 100 பேராக அதை பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளதை தொடர்ந்து மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும் ஆர்வத்துடன், அதாவது முன்பதிவு செய்தவர்கள் ஆர்வத்துடன் தங்களது மாடு அந்த அவனியாபுரம் களத்தில் களமிறங்க தயாராக இருக்கிறதா என்பதற்காக ஆர்வத்தோடு அவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு காட்சிகளையும் காண முடிந்தது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் அதாவது மாடுபிடி வீரர்களும் சரி, மாடு வளர்ப்பவர்களும் ஆர்வத்தோடு அந்த களத்தில் மாடை இறக்க வேண்டும், இறக்கினால்தான் தனது ஊருக்கு பெருமை என்ற ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் ஆங்காங்கே தனது செல்போனிலேயே பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.